ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே. இன்றைக்கி என்ன லன்ச் மெனுன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு லன்ச் காம்போ மாதிரி தான் காட்ட போகிறேன். ரொம்பவே சிம்பிளாக. இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து நான் வடித்து வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே காலியாகிட்டு இருந்தது. ஸோ அதுவுமே வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா சண்டேனாலே உங்களுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் வேலை நடக்காது. ஸோ அது ஒரு பக்கமாக வச்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் தான் செய்ய போகிறேன். காலையில் வந்து டிஃபன் வந்து சிம்பிளாகவே முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து எடுத்துருக்கோம். கொஞ்சம் சிக்கன் வந்து குழம்புக்கும் கொஞ்சம் தந்தூரிக்கு எடுத்து வச்சாச்சு. புளியுமே வந்து ரசத்துக்கு ஊற வச்சாச்சு. முட்டை வந்து பாயிண்ட் வந்து வச்சுருக்கேன். நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் முட்டையை. இப்போ அந்த தந்தூரி மசாலா போட்டு நம்ம அந்த தந்தூரியை மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து நம்ம ஈவினிங் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதனால் இது வந்து நல்லா ஊறட்டும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சிக்கன் குழம்பு வந்து செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்து நான் சிக்கன் குழம்பு வந்து வேக வச்சு செய்ய போகிறேன். சிக்கனை ஃபஸ்ட்டு வந்து நம்ம மட்டன் தான் இந்த மாதிரி வேக வைப்போம். இன்றைக்கி வந்து சிக்கனை ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து கபாப்புக்குமே வந்து எடுத்து வச்சிடறேன் 65க்கு. ஏன்னா பிள்ளைங்க கபாப்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் இது வந்து நான் தனியாக வச்சிடுறேன். இப்போது கறியை வந்து நான் மஞ்சள்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம். மீடியமாக நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக மிளகாய் தூளுமே வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப காரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து நம்ம வந்து இதை விசில் விட போகிறோம். இது வந்து வேக வச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் வந்து நிறைய தண்ணி சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை வந்து சிக்கனை வந்து நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். சிக்கன் 65 போடுறதுக்கு தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா தான் போட போகிறோம். எப்போவுமே வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நான் எப்போ சிக்கன் வாங்கினாலுமே ஒரு கொஞ்சமாச்சு செஞ்சுருவேன். இப்போ இந்த பக்கம் வந்து விசில் வந்திருக்கு. இது வந்து 2 விசில் வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து கபாப் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன். நான் ரெடிமேட் மசாலா தான் வந்து ஜாஸ்தி சேர்ப்பேன். ரொம்பவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நான் தேஜூர் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா எந்த பிராண்ட் கபாப் பவுடர்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் பிள்ளைங்களுக்குன்றதுனால இதில் காரப்பொடி எக்ஸ்ட்ரா சேர்க்கல. இந்த மாதிரி தேஜு இல்லை ஆச்சி எந்த பிராண்ட் ஒன்றாலும் கிடைக்குது, நீங்கள் வந்து அதை சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சமாக ஆச்சியோட கபாப் பொடியும் சேர்த்துக்கிறேன். ரெண்டுமே சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இது 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும். இப்போ நம்மளுடைய சிக்கன் வெந்துருச்சு. அதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். சாதமும் வடித்து நான் ஹாட் பாக்ஸில் போட்டேன். இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலாலாம் சேர்த்தியாச்சு. கொஞ்சமாக வந்து லெமன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மசாலா பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து தேஜில் வந்து பைண்டிங் கொடுக்கும். ஆச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பைண்டிங் இருக்காது, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் இதோடு சேர்க்கும் போது கொஞ்சம் பைண்டிங்கும் கொஞ்சம் டேஸ்ட்டுமே வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஆச்சி இது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஆச்சி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நல்ல ஒரு பைண்டிங்காக இருக்கும். கொஞ்சம் கோல்டானதுனால தொண்டை வேறு கட்டிக்கிச்சிங்க. அதனால தான் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கரகரன்னு இருக்குது. இப்போ வந்து நான் சிக்கனை ஓப்பன் பண்ணிடுறேன். சிக்கன் வந்து வெந்திருக்கு நல்லா. இப்போ வந்து இது நம்ம இதை குழம்பு செய்ய தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை நீங்களுமே குடிக்கலாம். இந்த தண்ணி எடுத்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து குடிக்கும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது
குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாமே நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்து பொடிசாக நறுக்கி வச்ச வெங்காயமாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வரட்டும். இப்போது இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது ஸ்டீலுன்றதுனால ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சு செய்யும்போது அடி பிடிச்சிரும். அதனால் பார்த்து செய்யணும். ஸ்டீல் குக்கரில் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது லைட்டாக பச்சை வடை போகட்டும். அது வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் நறுக்கி வச்ச தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சுமே சேர்த்துக்கலாம். அதுவுமே உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். நான் வந்து இன்றைக்கி நறுக்கி தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்து நீங்கள் மூடி வைக்கும்போது கலந்துட்டு ஈவனாக வந்து குக் ஆயிரும். சீக்கிரமாக வந்து நமக்கு தக்காளி மேஷ் ஆயிரும். எவ்வளோ ஹார்டாக இருந்தாலும் தக்காளி வந்து மேஷ் ஆயிரும். ஒரு பக்கம் அது வதங்கட்டும். இன்னொரு பக்கம் ரசத்துக்கு வந்து மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து இதை கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா அடுத்தது நம்ம தக்காளி போட்டு சேர்க்க போகிறோம், அரைக்க போகிறோம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொரன்னு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கிறேன். நல்ல பெரிய தக்காளி இது. இதையுமே வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நைஸாக இல்லாமல் ரொம்ப கொரன்னு இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்மளோட தக்காளி வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். எண்ணெயுமே வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து நம்ம விசில் விட போகிறோம். அதனால் வந்து இப்போ இந்த சமயத்தில் நம்ம சிக்கனை வந்து வேக வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். அதாவது விசில் விட போகிறோன்னு சொன்னது வந்து நம்ம மொத்தமாக எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாலாம் சேர்த்து விசில் தான் விட போகிறோம். நம்ம அப்படியே வந்து கொதிக்க விட போகிறதில்ல. இப்போது வேக வச்ச சிக்கன் நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது வந்து கலந்து விட்டாச்சு நல்லா. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கனில் வந்து மஞ்சத்தூள் போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வேக வச்சதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம், வதக்கிறதுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா. இப்போது கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இதை கொஞ்சம் குழம்பு மாதிரி தான் வைக்க போகிறேன். அதனால் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வந்து இதில் கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லது மிளகுத்தூள் உடம்புக்கு. ப்ளஸ் வந்து டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக தனியாத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா தண்ணி கம்மியாக சேர்த்து வறுவல் மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து குழம்பு மாதிரி தான் செய்கிறேன்றதுனால தண்ணி சேர்த்துருக்கேன். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் விட்டுற போகிறேன். இப்போது இது விசில் வரட்டும். இன்னொரு பக்கம் வந்து நான் புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இல்லைங்களா,
இப்போ வந்து ரசம் வச்சுக்கலாம். இது விசில் வரதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் செஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும். அதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கோங்க. குட்டி வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தா டிவி பார்த்துட்ருக்கான். ஏன்னா அவங்க அப்பாவும் வெளியே போயிருக்காங்க. பெரிய பையன் கீழே விளையாடிட்டுருக்கான். அதனால் குட்டீஸை அப்பப்போ பார்த்துட்டு வரேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு, சீரகம், 2 வரமிளகா சேர்த்திக்கிறேன். இது வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து அதை அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரசம் வைக்கும்போது புளிப்பு ஆகாது ரசம். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ குத்தி பார்த்துட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து அது நுர வந்தோடனே ஆஃப் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இன்னொரு பக்கம் நம்மளோட சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து கலந்து விட்டு இதை வந்து நம்ம சைடில் வைக்க போகிறோம். இது வந்து நான் வந்து இன்றைக்கி களியோடு தான் கொடுக்க போகிறேன். அதனால் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கீ ரைஸ் எல்லாத்தோடையுமே சாப்பிட்லாம். இப்போது களி செய்யலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் ராகி மாவை வந்து இந்த மாதிரி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து சூடாகக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறம் இதனுடைய கலர் வந்து மாறணும், டார்க் கலரில். இப்போது பாருங்கள், நம்ம போட்ட ராகி மாவு அப்போ போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் வித்தியாசம் தெரியும். கலர் டார்க் கலரில் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு ராகி மாவு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது வந்து நான் வீட்டிலே அரைச்ச ராகி மாவுங்க. இதில் வந்து கருப்பு உளுந்து சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த வாட்டி. அதனால் இடுப்புக்குமே ரொம்ப ஸ்ட்ரென்த்து. இப்போ 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துட்டு நல்லா 2 நிமிஷம் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு ஒரு 2-3 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து இதில் ஒரு மத்துக்கோல் தான் வச்சு கிண்ட போகிறோம். பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வந்து ஒரு 2-3 நிமிஷம் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கலந்து விட்டுக்கலாம். நான் ஒரு கையில் கேமரா வச்சுட்டு செய்கிறதுனால என்னால் கிண்டுறதை காட்ட முடியல. இப்போது இதை கிண்டினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கிண்ட ஆரம்பிக்கணும். இல்லாட்டி அது வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஆகிடும், நல்லா இருக்காது சாப்பிட. இப்போது பாருங்கள், தண்ணி சேர்த்து இதையுமே வந்து கிண்டி விட்டாச்சு. நம்மளுடைய ராகி வந்து கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ வந்து தட்டில் எண்ணெய் தேய்ச்சி தடவி வச்சுருக்கேன், பிளேட்டை கழுவிட்டு. இப்போ அதில் நம்ம இந்த களியை வந்து போட்டு நல்லா வந்து உருண்டை பிடிக்க போகிறோம். இப்போ இதை தண்ணி தொட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் வந்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். நல்லா கிராக் இல்லாமல் உருட்டணும். இதில் நீங்கள் லைட்டாக எண்ணெய் தடவி கூட உருட்டிக்கலாம். இப்போ இது உருட்டிட்டு இது மேலே நெய்யோ இல்லைன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெய் தடவி கூட நீங்கள் சாப்பிடலாம். நான் வந்து இன்றைக்கி லைட்டாக எண்ணெய் மாத்திரம் தடவி இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய களி உருட்டியாச்சு. இதை வந்து ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். அப்புறம் வந்து முட்டை வந்து இன்றைக்கி வேக வைக்க போகிறோம். முட்டையை வந்து நீங்கள் எப்போவுமே வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணுங்கள். அது ட்ரை ஆன உடனே. நான் வந்து இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்கன்றதுனால நான் அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சுரண்டி கழுவிக்கிறேன் க்ளீனாக. அப்படியே வேக போடாதீங்க, அது மேலே நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி சுரண்டி நல்லா கழுவிட்டு இதை வந்து நான் இப்போது வேக போட்டுடுறேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நான் வந்து ஒரு 3 முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கல் உப்புமே கூட சேர்த்து வேக வச்சிடலாம்.
ஒரு 7 நிமிஷம் வெந்தால் போதும். இன்னொரு பக்கம் நான் வந்து 65 வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ பொரித்து எடுத்த 65ல் வந்து சாட் மசாலா கொஞ்சமாக வந்து ஆனியன் வந்து நறுக்கி அது மேலே போட்டுக்கிறேன். கூடவே வந்து லெமன் வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சாட் மசாலா சேர்க்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லன்ச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிடலாம். என் ஹஸ்பண்டுக்கு வந்து முட்டை, அதுக்கப்புறம் களி, அதுக்கப்புறம் சிக்கன் 65 நம்ம செஞ்சு வச்ச குழம்பு வந்து ஊற்றி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒயிட் ரைஸ் போட்டுப்பாங்க. களிக்கு வந்து சூப்பரான காம்பினேஷன்னா கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் கீரைங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸுமே இருக்குது, அதுக்கப்புறம் ரசம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அதுவுமே இருக்குது, சிக்கன் குழம்பு 65 அவ்வளோதாங்க. இப்போ ஈவினிங் வந்து மேரினேட் பண்ண தந்தூரியை வந்து நம்ம கிரில் பண்ணி எடுத்து சாப்பிட போகிறோம். சண்டேன்றதுனால ஈவினிங் பசங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை வந்து கிரில்லில் வச்சு எடுத்துக்கலாம் அவனில். இது மேலே வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணோம். ஆல்ரெடி நம்ம மேரினேட்லேயே வந்து ஆயில் போட்டிருக்கோம். இப்போ இதை அவனில் வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 20 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஒரு பக்கமும் நான் 10 மினிட்ஸ் வச்சு எடுத்தேன். இப்போ இது வந்து டைமிங் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் செட் பண்ணி ஓவராலாக 20 மினிட்ஸ் நம்மளுடைய சிக்கன் தந்தூரி வந்து ரெடி ஆயிடுச்சு, கிரில் சிக்கனு. இப்போ இது கூட வந்து நம்ம மைனஸ் அதுக்கப்புறம் க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி க்ரீன் சட்னி செய்யலை. இது கூட ஆனியனும் தந்தூரி இதுக்கு வந்து பவுடர் கொஞ்சம் வச்சு லெமன் வச்சு தான் இன்றைக்கே சாப்பிட போகிறோம். இது வந்து ரொம்ப சூப்பராக வந்து குக் ஆகிருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. உள்ளே வந்து ஜூஸியாகவும் வெளியே வந்து லைட்டாக கிறிஸ்பியாகவும் தான் இருக்குது. பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.